வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சமீபத்தில் நாம் குடியரசு நாளை கொண்டாடினோம். அதற்கு முன்னால சுதந்திர தினத்தை கொண்டாடினோம். இது போன்ற நாட்களில் நாம் செய்கிற முதன்மையான செயல் கொடியேற்றுகிறோம். நம் நாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றுகிறோம். ஒவ்வொரு நாட்டிற்கென்றும் ஒரு கொடி இருக்கிறது. மிக முக்கியமான நாட்களில் அந்த கொடி ஏற்றுவார்கள். அரசர் காலத்திலே கூட அரசர்கள் கொடியேற்றுவார்கள். அரசருடைய கொடி மேலே பறந்து கொண்டிருக்கும். அந்த நாட்டினுடைய சின்னம் இந்த கொடியில் இருக்கும். இப்பொழுதும் கூட கத்தோலிக்க திருச்சபையர்கள் கொடியேற்றம் என்கிற ஒரு நாளையே கொண்டாடுகிறார்கள். அப்போ கொடியேற்றுவது என்பது இது எங்கள் பகுதி, இது எங்களுடைய அடையாளம், இவை இந்த எல்லைக்குட்பட்ட பகுதி எல்லாம் எங்களுடையது என்று பிறருக்கு பறைசாற்ற கொடியேற்றுகிறோம். அந்த காலத்தில் தூரத்துலேருந்து எதிரி வரும்போது அந்த கொடியை பார்த்தோன்னா இது அந்த நாட்டினுடைய கொடி, அந்த நாட்டினுடைய எல்லை வந்துருச்சு, இது அந்த நாட்டினுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதி அப்படின்னு அவர்கள் பயந்து ஒதுங்குவார்கள். அல்லது இந்த இடத்துக்கு வந்துட்டோம் கொஞ்சம் அலர்ட் ஆவாங்கனால கொடிங்கிறது ஒரு சமுதாயத்தின், ஒரு அரசாங்கத்தின், ஒரு ஆட்சியின், ஒரு எல்லையின், ஒரு நிலப்பரப்பின், ஒரு மக்கள் கூட்டத்தின் அடையாளமாக நீண்ட நெடுங்காலமாக ஏற்றப்பட்டு கொண்டு வருகிறது. சரி, இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? பைபிளில் ஏசாயா 59:19 ஒரு கொடியேற்றத்தை பற்றி வருது. இந்த கொடி யார் ஏற்றுறதுன்னா பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுகிறாராம். இந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? ரொம்ப அழகான வசனம். வெள்ளம் போல் சத்ரு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். அந்த 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 வசனத்தில் இருக்கிற ஒரு அழகு பாருங்க. சத்ரு ஒன்றை நோக்கி வரான். எப்படி வருவான்னா வெள்ளம் போல் வருவான். வெள்ளம் எப்படி வரும்? திடீர்னு அப்படியே நிறைய எல்லா பகுதியிலேருந்து தண்ணி வரும்ல, அப்படியே வெள்ளம் வந்து சூழ்ந்துக்கும். வெள்ளம் வந்து இப்போ ஒரு ஆள் வரான், இல்லை ஒரு வேன் வருதுன்னா ஒரு சைட்லேருந்து தான் வரும். அந்த வெள்ளம் எல்லா சைட்லேருந்து வரும். அப்படி எல்லா சைட்லேருந்து சத்ரு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். என்னன்னா, என் பிள்ளைடா, எங்கள் ஏரியாடா, என் பிள்ளையை தொடாதரான்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் சத்துருக்கு விரோதமாக உனக்காக கொடியேற்றுவார். எவ்வளோ ஒரு அழகான வசனம் இல்லை? போகிற போக்கில் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு போயிடுறோம். வெள்ளம் போல் சத்ரு வரும்போது, எல்லா திசையில வந்து எனக்கு எதிர்ப்பு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு கொடியேற்றி இது என் பிள்ளை, என் பிள்ளையினுடைய எல்லை, என் பிள்ளையினுடைய ஏரியா, நான் அவரை பாதுகாத்திருக்கிறேன்னு நமக்கான அடையாளத்தை அவர் கொடியேற்றுவார் என்று. அப்போ அந்த வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு முறை சத்ரு வரும்போது மனசுக்குள்ள சொல்லுங்க, சத்ருவே வரியா, கவலைப்படாது, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு விரோதமாய் எனக்காக கொடியேற்றுவார். இப்போ ஒவ்வொரு முறை கொடியேற்றும் போதும் நான் இந்த வசனத்தை நினைச்சு பார்ப்போம். நம்ம அடையாளங்களுக்காக, நம்முடைய பெருமைகளுக்காக, நம்முடைய ஆட்சிக்காக கொடியேற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நோக்கி சத்துரு வரும்போதெல்லாம் நமக்காக கொடியேற்றி கொண்டிருக்கிறார். நாம் எப்படி இந்திய நாட்டின் கொடியை மதிக்கிறோமோ அதுபோல நமக்காக கொடியேற்றுகிற பரிசுத்த ஆவியானவரையும் நினைக்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்கிற வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.